வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம். வினை தூய்மை. வினை தூய்மை பெற வேண்டின் மனத்தின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாதது ஆகும். வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓங்கும். வினை தூய்மை வித்தான மனத்தின் தூய்மை பின்னுணரும் அகத்தவத்தால் ஓங்கும் உய்ய. வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதன் தெய்வம் அறிய செய்யும். வினை தூய்மை, வினை என்பது செயலை குறிக்கும். நாம் செய்கின்ற செயல் தூய்மையாக நேர்த்தியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மனதில் தூய்மை இருக்க வேண்டும். அதாவது எண்ணத்தில் தூய்மை இருக்க வேண்டும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அது மிகவும் அவசியமாகும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நிறுவ. மனம் குற்றமற்ற செயல்பட வேண்டும். செயலில் தூய்மை என்பது ஒழுக்கமுடன் தனக்கோ பிறர்க்கோ ஒருபோதும் துன்பம் தராத செயலே ஒழுக்கமாகும். தன் கடமையை இறை உணர்வுடன் விரும்பி செய்யும் ஆற்றல் கிடைக்கும். பிறருக்கு ஈகை, தன்னிடம் இருக்கும் பொருளை பகிர்ந்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளித்தலே ஈகையாகும். இவ்வகையான அறநெறியுடன் வாழ உடனே செயலில் தூய்மையும் சிறப்பும் பெறும். செயல் தூய்மையாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும். அதற்கு மன தூய்மைதான் வேண்டும். அதாவது எண்ணத்தில் தூய்மை இருக்க வேண்டும். எண்ணம் உயர்ந்த நிலையில் மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அகத்தவம் செய்வதால் கிடைக்கும் உயிராற்றல், உயிர் சக்தி நாம் முய்வதற்கு, அதாவது மேம்பாடு அடைவதற்கு உதவும். செயலில் தூய்மை, எண்ணத்தில் தூய்மை, இவை இரண்டும் நம்மை உயர்த்தி தெய்வ நிலையை அறிய செய்யும். வாழ்க வளமுடன். நன்றி.